ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டாடா காருடைய ஒரு ஃபவுண்டர் கிட்ட தான் இருக்கோம். ஸோ இவர் தான் அந்த ஃபவுண்டர். ப்ரோ பேர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ உங்க பேர் ப்ரோ? என் பேர் ஜெயசூர்யா ப்ரோ. டாடா காரப்புரி உங்க ஓனா இல்ல நீங்க யாராவது கிட்ட வாங்கியிருக்கீங்களா? எப்படி இது? இல்ல ப்ரோ, நம்மள் தான் ப்ரோ, ஃபோன் தான் ப்ரோ. அது இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துருச்சு டாடா காரப்புரி வைக்கணும் அப்படின்ட்டு? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இது வந்து அப்பாவோட பிசினஸ் தான். Okay. 1 இயர் முன்னாடி இந்த ரேபிடோ பார்ட் டைம் கரெக்டாக அந்த காலேஜ் டைம்ல போயிட்டு இருந்தேன். அப்பா அது இருக்கிறதுனால சரி நான் ஒரு கடையில வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு 3 இயர்ஸா. அங்க போட்ட எஃபெக்ட், அதுக்கப்புறம் அங்க ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் ரேபிடோ சிஇ ஓட்டிருந்தேன். சரி, அங்கேயே போறது நம்ம இந்த கடை ரன் பண்ணுவோம், அப்பா எடுத்து பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்ணேன். அது அப்படியே டாடா காரப்புரி அப்பாவோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கீங்க. இல்ல அப்பா இருக்கும்போது இந்த மாதிரி லேஸ் இதெல்லாம் வச்சு பண்ணாரா? அப்பா இருக்கும் போது 2 தான். வேர்க்கல்ல காரப்பொரி இந்த 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ நான் வந்தது அதுக்கப்புறம் நான் பண்ணதுதான் லேஸ் காரப்பொரி, சிக்கன் லேஸ் காரப்பொரி, பெரி பெரி பீனட், வெஜ் மிக்ஸ் பீனட்டு, மஷ்ரூம் காரப்பொரி, நிறைய இருக்கு. இன்னும் மெனுஸ் இருக்கு, கொண்டு வரணும். சரி. இல்ல ப்ரோ, நான் நிறைய இடத்துல இப்ப சென்னையில நான் நிறைய இடத்துல சுத்திட்டு இருப்பேன், நிறைய இடத்துல சாப்பிட்டு இருக்கேன். ஆனா உங்ககிட்ட வந்து அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு. என்ன அதுல ரெசிபி எல்லாம் வைக்கிறீங்க? இல்ல சின்ன டேஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து 2-3 சீக்ரெட் மசாலா. இல்ல ப்ரோ, இப்போ ஃபுல்லாவே இந்த கடையவா இல்ல நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்களா இல்ல எப்படி அது?